ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம அதிகமா கொத்து பரோட்டா தாங்க சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சப்பாத்தியை வச்ச ரொம்ப டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சப்பாத்தி செஞ்சு செய்யலாங்க. இல்லைன்னா சப்பாத்தி மீந்து போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாம இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துனப்படுறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க. சரி வாங்க, இப்போ முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்து சப்பாத்தி பண்றதுக்கு 3 சப்பாத்தி எடுத்திருக்காங்க. இது ஃப்ரெஷ்ஷா செஞ்சது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நாள் நைட் செஞ்சது மீதமாயிடுச்சு. அதை நான் கொத்து சப்பாத்தி செய்ய போறேங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும்னாலும் அப்பவே சப்பாத்தி ரெடி பண்ணியும் செஞ்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதனால சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே பொடியா கட் பண்ணிடாதீங்க, நீளமா கொஞ்சம் மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மீதமாயிடுச்சுன்னா ஒருவேளை சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் இது மாதிரி மீதமான சப்பாத்தி இருந்துச்சுன்னா இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் செஞ்சு செய்யலாம், அதுலேயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். பாருங்க, இப்போ எல்லா சப்பாத்தியுமே இது மாதிரி நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொத்து சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடுங்க. கொத்து சப்பாத்திக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை தாளிக்கிற போது கூட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம்னா அது சாப்பிட்ற போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க, சின்னதாக இருந்தால் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயமும் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு ஃபர்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செய்கிற போதே உப்பு சேர்த்து தாங்க செய்வோம். அதனால் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி முட்டைக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும், அதிகமாக சேர்த்திடாதீங்க. கடைசியாக நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்து சப்பாத்திக்கு வெங்காயம் தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம முட்டையும் சப்பாத்தியும் சேர்க்க போகிறோம். அதனோட சேர்ந்து வதங்குற போது தான் இதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி கொத்து சப்பாத்தி நமக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக நான் வீட்டில் அரைச்சது தாங்க. இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. வேணுங்கிற போது பிரியாணி ஆகட்டும், நான்வெஜ் ரெசிபி, குருமா ரெசிபி, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பாருங்க, இப்போ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட நான் 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். முட்டை நீங்கள் டைரெக்டாக இதில் உடச்சி ஊற்றாம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போதான் முட்டை ஓடு உள்ள விழுகாம இருக்கும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 சப்பாத்திக்கு 2லேருந்து 3 முட்டை அளவுக்கு தேவைப்படுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை குறைவாக வேணும்னாலும் 2 அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ முட்டை லைட்டாக வறுபட்டுருச்சு. ரொம்பவே ட்ரையாக வறுபட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கணும். இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்தியை உள்ள சேர்த்துடலாம். முட்டை ரொம்பவே வறுபட்டுருச்சுன்னா நமக்கு சப்பாத்தி கூட ஒட்டாதுங்க. அதனால கொஞ்சம் கிரேவியா இருக்கிற போது சேர்த்துனீங்கன்னா அது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ சப்பாத்தியை உள்ள சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த கொத்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சு இது மாதிரி செஞ்சீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை மீதமான சப்பாத்தியில் கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம கொத்து சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ இது கூட கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்க, அவ்வளோதான். நம்ம கொத்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு 3 முட்டையே அளவாக இருக்குங்க. குறைவாக சேர்த்துனீங்கனாலும் பரவாயில்ல, அதிகமாக சேர்த்துனீங்கன்னா நமக்கு முட்டை பொரியல் மாதிரி போயிடும். அதனால 2லேருந்து 3 அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான கொத்து சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.